அனைவருக்கும் வணக்கம். கடவுளை காண முடியுமா? காண முடியாது. கண்டிப்பாக காண முடியும். வாழ்வுங்கிற சமுத்திரத்தில், உலகங்கிற சமுத்திரத்தில் நம்ம கடற்கரை ஓரமாக நின்றுட்டு இருந்தோம்னா அந்த அலைகளை தான் பார்க்க முடியும். ரசிக்கலாம், அதில் ஆட்டம் போடலாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், காற்று வாங்கலாம். ஆனால் நம்ம முகத்தை அதில் பார்க்க முடியாது. ஆனால் நடுக்கடலில் போனீங்கன்னா அலை இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அங்கே போனால் அப்போ நீங்கள் ஒரு போட்லேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா அந்த போட்டும் தெரியும், உங்கள் முகமும் உங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக அழகாக தெரியும். அது மாதிரி தான் அலையடிக்கும் எண்ணங்கள், அலையடிக்கும் ஆசைகள், அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அந்த அலங்கோலமான சுனாமி வந்து அலையாக அடிக்கக்கூடாது. மனுஷன் பிறப்பில் கடல்லேருந்து தோணணும் உயிர்கள் அப்படின்னு நம்ம சயின்ஸ் சொல்கிறதுனால அந்த கடல் அலைகள் மாதிரி நம்ம மன அலைகள் எழுது. கடல் ஓட்டத்தோடு நம்ம 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 மன ஓட்டமும் நம்ம உடல் ஓட்டமும் சம்மந்தப்பட்டது. அதனால தான் அந்த மூளை சரியில்லாதவங்க சில பேர்லாம் அமாவாசை பௌர்ணமிலாம் வேறு மாதிரி இருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞானிகள், ஆன்மீகத்தில் தியானம் பண்ணுறவங்க அவங்களும் ரொம்ப ஹைலி வைப்ரேட்டடாக இருப்பாங்க. பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை அன்றைக்கும். அதுபோல் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னா என்னென்னா அது தியானம் தான் ஒரு வழி. ஆமாம், அது மாதிரி அளவோன ஆசைகள் அப்படி இருந்து நம்ம இறைமுகமாக தத்துவ ரீதியாக நம்ம உள்நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக கடவுளை பார்க்கலாம். கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார், நம்ம உள்ளும் இருக்கிறார், உலகெங்கும் இருக்கிறார், ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார், பிரபஞ்ச வெளி முழுவதும் வியாபித்திருக்கிறார். அதை நம்ம எப்படி உணர்றதுக்குத்தான் நம்ம மூன்றாவது கண் வைக்கப்பட்டது. அந்த பிட்யூட்டரிக்கு முன்னாடி இங்கேருந்து போனோம்னா அந்த பீனியல் கிளாண்ட், அந்த பீனியல் கிளாண்டோட இயக்கம் தான் பிட்யூட்டரி. அந்த அதிர்வலைக்கு தான் பிட்யூட்டரி தான் நம்மளுடைய ஹெட் ஆஃப் த கிளாண்டு, மற்ற கிளாண்டை இயக்குது. அதில் தான் குண்டலி சக்தி மூல ஆதாரம். அப்படி எழும்பொழுது நமக்கு பின்புறம் இருக்கை போட்டு நிலையாக அமைஞ்சிருக்கும். நம்ம என்ன ஆட்டம் வேணால் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், பின்பக்கம் உட்காந்துருக்கோம். அந்த மாபெரும் இயற்கையை நம்ம உணர்றதுக்கு உண்மை வேண்டும். சுயநலம் அப்படிங்கிறத இருக்கலாம். ஒரே அடியாக சுயநலமாகவே இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம், ஒரே அடியான ஆசையாகவே இருக்கக்கூடாது. ஒரு நாள் சரி ஆசையாக இருக்கிறோம், அந்த ஆசையை அனுபவிக்கிறோம், ஆசைகளை அடைகிறோம். ஆனால் அந்த ஆசையெல்லாம் ஒரு நாள் இந்த உடம்பு அப்படியே தூக்கி போட்டுட்டு மரணங்கிற ஒரு பெருவெளிக்கு போயிடுதில்ல. அப்போ அது என்ன அப்படிங்கிறத சும்மா பேருக்கு தேரக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நல்லா படிக்கிற பசங்களாம் இருக்கவங்கள அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை படிச்சுட்டு அட்டகாசமாக எக்ஸாம் டைமில் கவலையே பட மாட்டாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். இந்த படிக்காத ஆளுங்க தான் மாதக்கணக்கில் அப்படியே சேர்த்து வச்சு படிப்பாங்க. அவர் எக்ஸாமை பார்த்து அவங்க தான் நடுங்குவாங்க. அது மாதிரி கடவுளை காண வேண்டும், ஒரு நற்கதி அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் உள்ளவர்கள் அன்றாடம் இறைவனை நினைத்து அன்றாடம் செய்கிற செயல்களை ஒழுங்காக செய்து எல்லாரையும் அன்பாக பார்த்து அந்த அன்பை நம்மளும் அனுபவித்து நமக்கு மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்து அப்படி பழகிட்டாலே இறை காட்சி நமக்கு கனவு வருது. பார்த்திங்களா, கனவுல என்னென்னமோ வரும். அது மாதிரி நீங்கள் விரும்புகிற ரூபத்தில் இறை காட்சி உங்களுக்கு வரும் கனவுல. அப்படியே அந்த கனவுக்கும் அந்த இறை ரூபத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுற, நீங்கள் விரும்பிய ரூபத்தில் தரிசனம் பண்ணுற அந்த காட்சியும் பார்த்திங்கன்னா அப்படியே லைவாக இருக்கும், நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கண்ணை திறந்து ஆகாயத்தை பார்த்து எப்படி இருக்குது, ரோட்டில் போனால் எல்லா ஜீவராசிகளும் எப்படி பார்க்குறோம் நம்ம, அதே மாதிரி இறைவனை பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய இருதயத்தை நினச்சி பாருங்கள். கடவுளை கண்ட கனவில் எவர் ஒருவர் அடிக்கடி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ, உணர்வாலும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த குண்டலினி சக்தியின் மூலமாக தெய்வாதனத்தை, அவர்களுடைய மனநிலையை நினச்சி பாருங்கள், ரொம்ப ஆனந்த பெருவெளியில் இருக்கும். அதனால தான் சித்தர்கள், மகான், யோகிகள், ஞானிகள்லாம் அன்பு மழை பொழிகிறது. அதாவது வான்மழை வீட்டுக்கு வெளியே பொழியும், அதை ரசிக்கலாம், அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாதிரி இந்த ஞான நிலைகள் உயர்ந்த பிறகு இறை சிந்தனை மேலோங்கி எப்போயும் அந்த சிந்தனையில் கலக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஞானமழை பொழியும். இந்த ஞானமழை பொழிகிறப்ப ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடும். வான்மழை பொழிகிறப்ப வீதியெங்கும் மழை, ஆரங்கும் மழை பெருக்கெடுத்து ஓடுறது மாதிரி நீர், இந்த ஞானமழை உள்ளுக்குள்ளே நம்ம பொழிஞ்சிச்சுன்னா அந்த அன்பு மழை, ஞானமலையும் அன்பு மொழியும் அப்படியே ஆறாக பெருக்கெடுத்து உடம்புக்குள்ளே ஓடும். இந்த உடம்புக்குள்ளே ஓடுறப்ப அதனால தான் சித்தர்கள், மகாபுருஷர்கள் எல்லாரையும் அன்பால் நிறைத்து அவங்களுக்கு ஆசி வழங்குறது. அவ்வளோ அன்பு இருக்கும். அதாவது நம்மளாம் பணத்தை சேர்த்து பேங்க்கில் போடுறோம், சேர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அமௌண்ட் எங்கேயோ இருக்கும்.
அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் 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 அந்த அன்பு மலையை நனைய ஆரம்பிச்சிட்டோம்னா, ஞானமலையில் நனைய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும், அருள் பெருக்கெடுத்து ஓடும், நிம்மதி அப்படியே ஆட்கொண்டு நம்மளை இறைமயமாகவே ஆக்கி விடும். அதனால தான் ஞானிகள் இப்படி நாங்கள்லாம் அப்படி கையை காமிச்சு கொடுக்குறது எல்லாருக்கும். நீங்களும் அப்படி ஆடுவீங்க. அதனால் அப்போ கடவுளே நீங்கள் பார்ப்பீங்க. கடவுள் என்ன பார்க்குறது, கடவுள் கூட தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏது கவலை? அசாத்திய ஒரு நம்பிக்கை, துணிச்சல், ஒரு நிம்மதி, ஒரு 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 இன்பம் உங்கள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறைவன் இன்பமயமானவன் அல்லவா. அப்புறம் எங்கே நமக்கு துன்பம் வரப்போகுது? துன்பத்திலும் இன்பம். உலகத்தில் சில செயல்களில் துன்பம் வரும், அந்த துன்பத்திலும் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள், அதிலேயும் நீங்கள் இன்பத்தை காண்பீர்கள். அதனால் ஆண்டவனை உணர முடியும். ஆகையால் நீங்கள் அனைவரும் ஆன்மீக வழியில் சென்று, அமைதி வழியில் சென்று அந்த ஆண்டவனை அடைய எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். அனைவரும் அடுத்த வழியில் சந்திப்போம்.